தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், தாவேக தலைவர் விஜய் சுற்று பிரச்சாரம் கொஞ்சம் அப்பப்போ ரத்தானாலும் வந்துடுறாரு. 2 நாள் ஒருக்கா, ஒரு நாள் ஒருக்கா லீவ் விட்டு வந்துடுறாரு. இப்போ சென்னையில் அவர் நீலாங்கரையிலேருந்து அவர் நவுந்து அப்படியே கொஞ்சம் 1000 லைட், டி நகர், அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய 3 தொகுதிகளை அப்படியே நீ கவர் பண்ணுற மாதிரி முதல் முறையாக விஜயுடன் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. வந்திருக்கக்கூடிய தகவல், டி நகரில் அவர் பேசாமையே போயிருக்கிறாரு. புசியானந்தும் அருகில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. கூட்டம் அப்படியே அலமோதுது. சென்னை அப்படியே ஸ்தம்பிக்கு தான். வர வழியிலேயே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் ஜாமு, உங்கள் ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கே நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு விஜயினோட தாக்கத்தை. அதாவது விஜய் தாக்கம்னு இல்லை, இப்போ நீங்கள் நம்ம தமிழ் மக்களுடைய பழக்கம் என்னென்னா, குரலி வித்தை காட்டினா கூட நின்று பார்க்காம போக மாட்டாங்க. எவனோ 2 பேர் சைக்கிள்லே வண்டியிலே மோதி சண்டை போட்டுருந்தானாலும் இவன் அவசரமாக வேலைக்கு போனால் கூட ஒரு 2 நிமிஷம் நின்றுவான். என்ன சண்டை நடக்குது, எவன் அடிக்கிறான்னு பார்க்குறேன். இது நம்மளுடைய மக்களுடைய வழக்கம். தென்னிந்திய மக்கள் இந்திய உலகம் பூரா சொல்ல முடியாது, இந்திய மக்கள் குறிப்பாக தெலுங்கு, கன்னடா, தமிழ், கேரளாக்காரன் கூட அவ்வளோ வேடிக்கை பார்க்க மாட்டான். ரொம்ப தமிழ் மக்கள் குரலி வித்தை பார்த்து பழக்கப்பட்டவங்க. அதனால் ஒரு வர்றாரு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த காலத்தில் 80கள்லாம் பார்த்தீங்கன்னா கரடியை ரோட்டில் கூப்பிட்டு வருவாங்க, தாயத்தை விற்பாங்க, திருஷ்டி தாயத்துன்னு சொல்லி. தாயத்து கரடி மேலே ஒரு 500 தாயத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் நீங்கள் காசு 1 ரூபா தாயத்தை அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தாயத்தை அறுத்து அதை நாக்கில் வச்சு அதை எச்சியை வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த வராது, இது வராதுன்னு அந்த கரடியை பார்க்க ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், கூடயே வரும். ஸோ அந்த கூட்டத்தினால கரடிக்கு லாபம் கிடையாது, கரடினால அந்த கூட்டத்துக்கு லாபம் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி தான் இது பாரம்பரியமாக வர்றது தான். இப்போ புசி ஆனந்தனோட மனநிலை என்னவா இருக்கும்? என்ன தலைவர் நம்ம தொகுதிக்கு வந்திருக்கிறாரு, பொதுச் செயலாளர் நம்ம அதில் என்ன அப்படின்னு, டி நகரில் இவங்க போன ஏரியாவில் வீடே கிடையாது, எல்லாமே கடைக்காரங்க. அவங்க எல்லாம் ஓட்டு ஃபுல்லாக நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் இப்படி இருக்கும். வேடிக்கை பார்த்துக்காரங்க கூட வச்சுருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க. அவங்க அப்போ எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏரியாவில் போய் ஓட்டுவாங்க, புஷியானந்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தான். விஜய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வருவாங்க. எல்லாமே ஒரு குரலி வித்த மாதிரி தான் அது. நடிகரை பார்க்கணுன்னு வர்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகை கடை துறக்கிறதுக்கு நடிகைகள் வருவாங்க, காட்டு முன்னாடித்தனமான வேலையெல்லாம் பண்ணி விட்ருவாங்க, பெரிய கூட்டம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஒரு பார்க்க வருவாங்க, ஒரு டைம் வந்தால் வருவாங்க. இப்போ நாளைக்கு போக சொல்லுங்கள், இந்த கூட்டத்தில் பாதி ஆகும். நாளை கழித்து போக கொடுங்க, அதுக்கும் குவார்ட்டர் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் ஒரு 4 டைம் போனால் விஜய் தானே அப்படியா போயாகும், அது இங்கே தான் இருப்பாப்புல. இப்போ பிரசாந்த் இருக்காருன்னு வைங்க, பிரசாந்த் அந்த பக்கம் போனான்னா கூட்டம் வராது. காரணம் அவர் இருக்கிறதே டி நகர் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்புறம் அடிக்கடி போனால் அவ்வளோதானா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் சார், இப்போ டி நகரில் புசி ஆனந்த் நிற்கிறாரு, இதே போல் சென்னையில் இதே பெரம்பூரில் விஜய் நிற்கிறாரு, வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா, இது மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த க்ரௌட் புல்லிங் இருக்குது, ப்ளஸ் அங்கே நாங்கள் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ விஜய் களத்துக்கும் வந்துட்டாரு, முகம் காட்டி எல்லாமே ஒரே ஆள் தாங்க. மெம்பராக சேர்ந்தவனு ஒரே ஆள் தான், இன்றைக்கி வேடிக்கை பார்க்க வந்தவனு ஒரே ஆட்கள் தான், சுற்றி வளைச்சி எல்லாத்துக்கும் மாறி மாறி வருவாங்க. அதனால் இதை நீங்கள் தீவிர இதாகவே எடுத்துக்கக்கூடாது. வருவாங்க, பார்ப்பாங்க, ஒரு கூட்டம் வருது. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை பார்க்க கூட்டம் வருமா? வராது. ஏன்னா நீங்கள் நடிகர் கிடையாது. சின்ன நடிகர் போனால் அது தகுந்த கூட்டம் வரும். பெரிய நடிகர் போனால் இப்போ இவர் பெரிய ஸ்டாரு, அதனால் பார்க்க வருவாங்க. ஆனால் அந்த அபரிவிதமான ஒரு ஆதரவு இருக்குது, ஒரு கல்ட்டு மனப்பான்மை இருக்குது. அது நிச்சயமாக அந்த திமுக அதிமுக அங்கே சென்ட்ரிக்கு அப்படின்னு தூக்கி சாப்பிட்ரும். தூக்கி சாப்பிட பார்க்கும், தூக்கி சாப்பிட்ருன்னு சொல்ல முடியாது, பார்க்கும். பட் ஆனால் அது தலையில் கட்டை எடுத்து அடித்தா ஓடிடும். ஆனால் இப்போ சென்னையில் இப்போ பார்ப்போமே, 16 தொகுதிகள் இருக்குது. இதுலேயே பல தொகுதிகள் திமுக இழக்க நேரிடும். கடந்த மாதிரிலாம் ஸ்வீப் அடிக்காது திமுக சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா சென்னையில் திமுக ஸ்வீப் இந்த வரை? அதாவது இந்த ஸ்பாய்லர்கள் வரும்போது என்ன நடக்குன்றது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விஜய் என்ற ஸ்பாய்லர் வரும்போது விஜய் நல்ல சக்தி கிடையாது, விஜய் உண்மையான தீய சக்தி. இந்த தீய சக்தி எதையாவது ஒன்று தீய வச்சு விட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எங்கே தீய வைக்க போகுது, என்ன பண்ண போகுதுன்றது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் முழுசாக அதை கணிக்க முடியும். அது வரைக்கும் அதை சொல்ல முடியாது, அது எப்படி வேணாலும் பாயும்.
பல ஃபேக்டர்ஸ் உதாரணத்துக்கு இப்போ டி நகரில் கடந்த முறை டி நகரில் திமுக வேட்பாளர் வெறும் 134 ஓட்டில் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. அதே போல் திருவிக நகர் இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுடைய கணவனுடைய மரணம் வந்து ஒரு சிம்பத்தி ஏற்படுத்தலாம். அதேபோல் எல்லா தலைவர்களும் ஏகோபித்த ஆதரவு தர்றாங்க. அன்புமணி ராமதாஸ் தர்றாரு, இவர் திருமாவளவனும் தர்றாரு. திருமாவளவன் இந்த அணியில இருக்காரு. அவரு வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவு தர்றாரு. அப்ப இதெல்லாம் இப்ப பார்க்குறோம். அப்போ இது அம்மையார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ராயபுரத்தில இவரு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து மீண்டும் இந்த மாரி அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட பல ஃபேக்டர் வேளச்சேரியில ஆசன் மௌலானா வெறும் 1000க்கு கீழ ஓட்டு தான் ஜெயிச்சாரு. ஆனா இப்ப இந்த வாட்டி டிவிகே ஸ்பாய்லரா இருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. டிஎம்கே ஸ்வீப்லாம் வராது அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க. இல்ல அதாவது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்ல சும்மா பில்டப் குடுக்குறாங்களே தவிர, ஆம்ஸ்ட்ராங்க்கு என்ன செல்வாக்கு இருந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங் என்ன எம்எல்ஏ ஆயிட்டாரா? இல்ல 10,000 20,000 ஓட்டு வாங்குவார். ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவாரே தவிர, அவர் எந்த காலத்துலயும் தனியா நின்னு ஜெயிச்சிருக்கவே முடியாது. ம்ஹ்ம். ஆம்ஸ்ட்ராங்கே அந்த நிலைமைன்னா அவருடைய மனைவி என்னத்த இது பண்ணி வந்துருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வரலாம். 3வது இடத்துல வரலாம். கணிசமான வாக்கை வாங்குவாப்புல. 3வது இடத்துக்கு வந்தா 2வது டிவிகேவா? அவங்க இல்ல. ரெட்டையில நிக்கிறாங்க. ரெட்டையில நிற்கிறான். அதான் 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தான் போட்டிட்டு தாவேக்காவா இல்லை அந்த அம்மாவான்றது தான் இருக்குமே தவிர. ம், ம், ஸோ இப்போ இந்த அம்மா வந்து என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற வரைக்கும் கூட்டணிக்கெலாம் எதுலேயும் போட அவர் தனியாகவே நின்றுருந்தார் அப்படி இப்படின்னு. இப்போ இந்த அம்மையார் வரும்போது தெளிவாக பேசி ஏடிஎம்கே அந்த வாக்குகளை அவர்கள் எந்த வாக்கில் தோத்தாங்களோ அந்த வாக்குகளை இந்த அம்மா வாங்கினாலே போதும். இந்த அம்மா ஒரு 10,000 ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கின்னு இருக்கு அப்படின்ற வகையில் பொற்கொடியை நிறுத்தியிருக்காங்க. தனிப்பட்ட முறைகளில் பொற்கொடி நின்றுருந்தால் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க முடியாது. ஆனால் வந்து என்னென்னா, அந்த இந்த ஸ்பாய்லர் ஓட்டு எதை காலி பண்ண போகுதுன்னு தெரியல. அதிமுக ஓட்டை காலி பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்துக்கு போட்டி ஆயிடும். யாருன்னா பொற்கொடிக்கும் தாவேக்கா வேட்பாளர் இருக்கும். வந்து ஒரு தாவேக்கா வேட்பாளர் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியுதா, இல்லை விசில் சின்னத்துக்காக ஓட்டு போடுறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் அந்த தேர்தல் முடிஞ்சால் தான் சொல்ல முடியும். சார் காவல்துறை அனுமதி கொடுக்குது 3லேருந்து 6 வரைக்குன்ட்டு. அப்போ இவர் நல்லாவே டைம் இருக்கு. வீடும் வந்து ரொம்பலாம் டெல்லியில இல்ல. இவர் வந்து நீலாங்கரையில தான் இருக்காரு. சென்னைக்குள்ள தான் தொகுதி இருக்கு. அவரு டைமுக்கு கூட வந்திருக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, டி நகருக்கே அவர் வந்து 4:15 4:30க்கு தான் வர்றாரு. அதுவும் பொறுமையா தான் வர்றாரு. பேசக்கூட முடியாம அத வந்து ரத்து பண்ணிட்டு, அடுத்து வேற தொகுதிக்கு போறாரு. சாலையோரமா போறாரு. பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கே வந்து இப்படி பேசாம, அ அவர் என்னங்க பெரிய புலவரா? அவர் அப்படியே பாட்டு பாடி கிழிச்சிட போகிறாரு, அதை கேட்கறதுக்கு வராங்க. பார்க்குறதுக்கு தாங்க வராங்க. ஆள் வெளியில் வந்தால் போதும் அவங்களுக்கு. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு பேச்சு என்ன பேச்சு என்ன அவர்னா பேசி கிழிச்சு நாளாக நட்டுற போகிறாரு, அது ஒன்றும் கிடையாது. அவர் பேசவும் தெரியாது. ஆனால் என்னென்னா விஜயை பார்க்கணுன்னு தான் அந்த கூட்டம் வருதே தவிர பேசுகிறத கேட்கணும் பேசணும்னு அவர் பெரிய புலவர் அவர். இல்ல சார், ஒரு கூட்டம் அவர பார்க்கணும்னு வருதுன்னு வச்சுப்போம். அவங்க வெயில்ல நிக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க. இங்க சென்னைக்குள்ள இருக்கிற தொகுதிக்கே நீங்க வந்து 1 மணி நேரம், 1½ மணி நேரம் லேட்டா வந்து அதுவும் பேசாம அப்படியே நீங்க கைய மட்டும் காமிச்சிட்டு போறீங்கன்னா, அதுதான் லேட்டஸ்ட் ஸ்டைலு. பேசணும்னு என்ன இருக்கு? இல்ல சார், தலைவர்னா என்ன கருத்தை சொல்லணும், இந்த எனக்கு தொகுதிக்கு நாங்க கருத்தே இதை எனக்கு செய்வோம். கிடையாது. எனக்கு கருத்தே கிடையாது. ஆனால் நான் முதல்ல வச்சுருவேன். என்ன பண்ணுவீங்க? என்னை பார்க்க எத்தனை பேர் வரான், ஓட்டு போடுவான். கருத்து சொல்லணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல இது இந்த இடத்துல தான் அரசியல் உற்று நோக்கி கவனிக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க. இவர் வந்து காக்க வச்சிடுறாரு மக்கள. அது லேட்டாவும் வர்றாரு. அதே பழைய பழைய பாணியவே கடைபிடிக்கிறாரு. பேசாம கடைசியில ரத்து பண்ணிட்டும் போயிடுறாரு. இதனால அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அந்த அதிருப்தி அடைஞ்சு திரும்பி போகக்கூடிய மக்கள் நிச்சயமா, ச்சே இவ்வளோ நாள் 2 வேஸ்ட்டா போயிட்டோம். நம்ம என்ன இது பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லாமே அது அறிவுசார் கூட்டம் கிடையாது, தற்குறி கூட்டம் அது. அது என்ன பண்ணோன்னா வந்து பார்த்துட்டோம், ரைட் ஓகே, தூரத்துலனாலும் பார்த்துட்டோமே, தூரத்தில் இருந்தனாலும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டோமேன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கண்ணாடியை போட்டு நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அவங்க வந்தவன் தூரத்தில் வானில் பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் போயிடுவாங்க. இந்த தமிழ் மக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு திரு உமாபதி சார். இல்லை அப்படிதான் அவங்க இது தமிழ் மக்கள் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லாதீங்க. தற்குறி மக்கள் வேறு, தமிழ் மக்கள். தமிழ் மக்கள்லேயே ஒரு தற்குறி பிரிவு. ஒரு கட்சினா இப்போ சொல்கிறாங்களே தொழிலாளர் பிரிவு, விவசாய பிரிவு அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அரசியலில் தற்குறி பிரிவு தான் தாவேக்கா. ஓ, அதனால் அவர்கள் எதிர்பார்க்குறது, அவர் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு செல்ஃபி எடுக்கணும், பார்த்துடணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்றது. அது நடந்தாலே அவங்களுக்கு சந்தோஷம்தான்.
அப்போ கருத்தியெல்லாம் இவர் வந்து மக்களை திரட்ட மாட்டேங்கிறாரு. ஜஸ்ட் தன்னோட திரை கருத்தியல் கவர்ச்சியால மட்டுமே. தேவையில்லை. ஆமாம், அதில் மட்டும்தான் தேவை. அப்போ இப்போ அப்படிப்பட்டவருக்கு வந்து என்ன மாதிரியான ஓட் பேங்க் வந்து வரும்? அப்போ அவரோட ரசிகர்கள் மட்டும்தான் போடுற ஒரு அதுதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஓட்டு, தெருப்பொறுக்கிக்கு ஒரு ஓட்டு தான், ஐஐடியில் படித்தவனுக்கு ஒரு ஓட்டு தான், எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்தவனுக்கு ஒரு ஓட்டு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அறிவுசார் மக்களை உங்களால் ஈர்க்க முடியாதனால புறம்போக்கு டுபாகூர் அவனுக்கு ஓட்டு இருக்குல்ல, அவனை உங்கள் பக்கம் ஈர்த்துட்டாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம்ல. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டா எலெக்ஷன் கமிஷன் எப்படியா பார்க்க போகிறேன், உங்களுக்கு ஓட்டு போட்டவன் பூரா புறம்போக்கும் பொறுக்கி பேரில் இருக்கான், இதை ஏற்றுக்க முடியாது, இந்த சைடு ஃபுல்லாக டாக்டர் இன்ஜினியராக போட்டிருக்காங்க நான் சொல்ல போகிறாங்க. அப்படி கிடையாது, ஓட்டு ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அது இப்படி ஒரு பள்ளியே போய் அந்த இடத்துல உட்காந்துருச்சுன்னா ஓட்டு கன்வெர்ட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது ஓட்டாக தான் தெரியும். ஸோ அப்போ விழக்கூடிய ஓட்டில் பர்சன்டேஜ் வாயிலாக நமக்கு தெரிய வந்துருமா சார்? அதாவது இவருக்கு வந்து எப்படிப்பட்ட ஓட்டு விழுந்திருக்கு, இவருக்கு பரவலாலாம் விழலை, இவருக்கு வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய சில ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் மட்டும் விழுந்திருக்கிறாங்க, கிராமப்புறங்கள்லாம் திமுக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் உள்ளடங்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது வந்து ரிசல்ட் வரும்போது தானே தெரியும் எந்தெந்த ஊரில் ஓட்டு போட்டிருக்கான், எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லி. அதை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு எந்தெந்த ஏரியாவில் படிப்பறிவை அதிகப்படுத்தணும், அறிவுசார் மக்களை உருவாக்கணும்னு அடுத்து வரக்கூடிய அரசாங்கங்களுக்கு தெரியும். இந்த இடம்லாம் மனிதர்கள் வீக்காக இருக்காங்க, இவங்களெல்லாம் மேலே கொண்டு வரணும், தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சு முன்னேற முடியாது. ஒன்று, இந்த தற்கொலைகளை அறிவுசார் இதாக கொஞ்சம் சிந்திக்க தூண்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதுக்கான திட்டங்களை போட்டு, நீங்கள் 2000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், இலவச பஸ் பாஸ்ன்னு கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு அறிவை இலவசமாக கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் திட்டம் போடுறதுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், டேட்டா பேஸை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். பெரம்பூரில் நீங்கள் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் மனுஷன் நம்பாமல் தானே எலெக்ஷன் வைக்கிறாங்க. நம்மளா சொல்லிட்டோம்னா அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்? அதான் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகுன்னா ஆசைப்படுறாருன்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் டீ கொடுத்துருவாங்க, இவரே இருக்கட்டும் பாவம் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு. அப்படி கொடுக்க முடியாது. மக்கள் என்ன ஓட்டு போடுறான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவ்வளோ தூரம் கேவலமான மக்கள்னு நான் நினைக்கல. யாரை அது பெரம்பூர் வாசிகளை சொல்கிறீங்க? பெரம்பூர் வாசிகள் அந்த அளவுக்கு டுபாகூரா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அறிவாளிகள் நிறையா இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இருக்காங்க. மனநோயாளிகள் மட்டுமே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத அந்த இதை பொறுத்து, போலிங்கை பொறுத்து. கிறிஸ்டியன் வாக்ஸ் முட்டாள்களில் கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் வித்தியாசமே கிடையாது. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் முட்டாள்கள் வந்து எல்லாமே ஒன்று தான். எந்த மதம் ஜாதி இனம் மொழின்னு அவங்களை பிரிக்கவே முடியாது. அது வந்து அது ஒரு தனி குரூப். அதுக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, வயசு பேதம் கிடையாது, எல்லாமே ஒன்று. அது எவ்வளோ இருக்குன்ற அந்த பெர்சன்டேஜ், இந்த இது சொல்கிறாங்கல்ல, அதனால் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அந்த மாதிரி இது ஒரு கணக்கெடுப்பாக தான் நம்ம இப்போ நான் பார்க்குறது அப்படி தான் பார்க்குறேன். இந்த தேர்தலே முட்டாள்கள் அல்லாதவர் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு கணக்கெடுப்பு மாதிரி நம்ம இந்த தேர்தலில் நம்ம பயன்படுத்தி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் எத்தனையோ நடிகர் யார் வந்திருக்காங்க? கமலஹாசன் வந்திருக்கிறாரு. அவர் என்ன ஜெயிச்சிட்டாரா? மக்கள் ஓட்டு போடல அவருக்கு. வேற யார் வந்தாங்க? விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு வாரத்தில் நின்னார். அவர் என்ன பண்ணிட்டாரு? இருந்த எம்எல்ஏ இழந்துட்டு தான் போனார். என்ன அவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு நடிகையாக தான் வந்து நடிகையாக இருந்தாலும் அவங்க வந்து அரசியலில் இருந்தாங்கல்ல, இருந்தனால தான் அந்த அம்மா அவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. கடைசி அந்த அம்மா என்ன நாற்றுக்களை நட்டாங்கன்றதான் எல்லாருக்குமே தெரியும்ல. புரியுதா? அவங்க தெரியும் அவங்க என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். இந்தியாவிலே ஊழல் வழக்கில் முதலமைச்சராக வந்து சிறைக்கு சென்ற சாதனையாளர் அவர் ஒருத்தர் தான். இதை தவிர என்ன பண்ணார் சார்? 2 தொகுதியில் நிற்கிறாரு. இப்போ திருச்சி கிழக்கு, அங்கேயும் கிறிஸ்தவர்களோட வாக்கு அதிகமாக இருக்குது. அதை குறி வச்சு தான் கரெக்டாக கிறிஸ்டின் என்னமோ போப்பாண்டவர் லியோ சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. கூப்பிட்டு சொல்லி நம்ம தம்பி தான் நிற்கிறார், எல்லா கிறிஸ்தவப்புறம் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் நல்ல ஒரு கணிசமான ஆதரவு இருக்குன்றாங்களே திரு விஜய் அவர்கள். அதுதான் நான் ஏற்கனவே சொல்கிறேங்களா, முட்டாள்களுக்கு மொழி இனம் மொழி மதம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. முட்டாள்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் மட்டும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா இதுலேயும் தான் இஸ்லாமியரில் இருக்காங்க, இந்துக்களில் இருக்காங்க, பரவாயில்ல எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, வயது பாகுபாடு கிடையாது. அதனால் வந்து அறிவு வளர்ச்சின்றது ஒரு மனிதனுக்கு உள்ளதே தவிர அது மதம் பார்த்து வராது. புரியுதா?
இவர் இந்துவாக இருக்கிறதுனால பெரிய அறிவாளியாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால இப்படியா இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அறிவு வளர்ச்சின்றது வேறு, இனம் மொழி மதம் என்றது வேறு. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க. ஆர்சி கிறிஸ்டின் நிறையா பேர் திருச்சியில் இருக்காங்கன்னா இல்லை அந்த களத்தில் அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. களத்தில் பல ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி களத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஆதரவு. ஜேர்னலிஸ்ட்லாம் பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக அவங்களோட நம்ம போட்டி போட முடியாது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் அந்த அளவுக்கு ஆர்சி கிறிஸ்டினை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய கருத்துப்படி 2 தொகுதியிலுமே அவர் வந்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 விட தோல்வி அடைவார்ன்றதை விட வெற்றி பெறுவது கடினம்னு நான் சொல்கிறேன். ஓகே. அந்த அளவுக்கு உதயசூரியன் திமுக வந்து டஃப் கொடுக்கும். திமுக டஃப் கொடுக்குதோ இது டஃப் கொடுக்குதோ, தன்மானம் உள்ள மான வெக்க ரோசம் உள்ளவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த தேர்தலில் இறுதியான ஒரு கேள்வி, யார் இப்போ டிவிக்கே ஒரு ஸ்பாயிலர் ஃபேக்டராக இருக்க போகுது, ஏதோ சம்திங் ஓட்டு வாங்க போகிறாங்க, யாருக்கு ஸ்பாயிலராக இருக்க போகுது நிறைவான கருத்து? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு மாடு பூந்துருதுன்னு வைங்க. ஒரு அம்மா வந்து வாழைப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு அம்மா பூ விற்றுக்கிட்டு, எதில் போய் அது வாய் வைக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாட்டை அடித்து வரட்டுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எதில் வேணாலும் வாய் வச்சிடும். பச்சி சட்டியில் வாய வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு வாழைப்பழ வண்டியில் வாய வச்சிடும், இல்லை ஒரு காய்கறி வண்டியில் வாய வச்சிடும். மொத்தத்துக்கு அந்த மாடு அடித்து துரத்தப்பட வேண்டியது அப்படின்றது தான் நம்மளுடைய இது. நீங்கள் எதில் வாய வைக்கணும்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ ஓகே, நிச்சயமா சார். இந்த மாட்டை பிடிச்சி கட்டுங்க, அது ஆபத்தானது, உன் பொழப்பில் மண்ணை போட்டு போயிடுன்றது தான் நம்ம சொல்கிறோம். நிச்சயமா சார். திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர், 1000 லைட் போன்ற தொகுதிகளில் அவர் மேற்கொண்ட அந்த பிரச்சாரம் பேசாமலேயே சென்று விட்டது. அதே போல் அவருடைய தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகள் பற்றிய ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.